அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி மண்டே. எக்ஸைட்டிங் டெக் அப்டேட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ குயிக்காக ஒன்றா பார்த்துடலாம். அதோட நேற்று நம்ம சேனலில் ட்ரூ காலர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதில் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மச் அவைட்டிங் மறுபடியும் கே சீரீஸ் வரப்போது Redmi K50i இதோட லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நத்திங் ஃபோன் 1 இதோட டிரான்ஸ்பரண்ட் டிப்யூ கேஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் இவங்க ஏ சீரீஸில் வந்து ஃபோல்டபுள் டிவைஸ், அஃபோர்டபுள் ஃபோல்டபுள் டிவைஸ் கொண்டு வர போகிறதா தெரியுது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 875 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். அடுத்த வருஷம் அதாவது 2023 இந்தியாவில் எக்கச்சக்கமான எலக்ட்ரிக் கார்ஸ் லான்ச் ஆகும். ஏன்னா நிறைய கார் பிராண்ட்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் அஃபோர்டபுளாக, அதாவது 10 லட்சம் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து இந்தியாவில் எலக்ட்ரிக் கார்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த லைனப் அதாவது 10 lakhs லைனப்பில் ஆல்ரெடி ஹிண்டே இருக்காங்க. இப்போ எம்ஜியும் இதில் சேர்ந்துருக்காங்க. எம்ஜி தரப்புலேருந்தும் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி சில கார் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இங்கே கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 2 door கார், அதாவது ஒரு ஆட்டோ ஷேப்பில் வந்து 2 door கார் அப்படிங்கிறதுனால இது அஃபோர்டபுள் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இங்கே ரிவீலாக இருக்க கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவில் இருக்குது. பட் இந்தியாவில் இவங்க கொண்டு வரும்போது ரைட் ஹேண்டாக இவங்க சேஞ்ச் பண்ண போகிறதா தெரியுது. அதோட வந்து இது இந்தியன் வெதர் கண்டிஷனுக்கு எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவுடைய வெதர் கண்டிஷன் அதாவது சம்மர் வின்டர் ரெண்டுமே நாங்கள் டெஸ்டிங் பண்ணிட்டு தான் லான்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதோட இந்தியன் கஸ்டமர்ஸ்க்காக அஃபோர்டபுளாக கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஏரோடைனமிக்ஸ் வியூ மற்ற கார்ஸ் மாதிரி இல்லை, அஃபோர்டபுள் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு 2 door கார் தான் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் மறுபடியும் சில புது ஃபீச்சர்ஸ் ரிவீலாக இருக்குது. பட் இந்த வாட்டி ரிவீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் இதை வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி தெரியுது. தற்சமயம் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சில டைம் லிமிட்ஸோட வருது. இங்கே டைம் லிமிட் அப்படின்னு சொல்லும்போது வந்து டிஃபால்ட்டாக இப்போ அவைலபிளாக இருக்கிறது வந்து 1 hour 8 minutes 16 seconds. ஸோ இதில் எது வேணால் நம்ம செலக்ட் பண்ணி மெசேஜோ சேட்டோ அனுப்பும்போது வந்து அந்த டைம் லிமிட்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஆனால் இப்போ வந்து இந்த டைம் லிமிட்டை இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி பீட்டா வெர்ஷனில் ரிவீல் ஆயிருக்கு. எக்ஸ்டெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹவர்ஸ் வந்து 12 hours ஆக்குறாங்க, டேஸ் வந்து 2 days ஆக்குறாங்க. ஸோ இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் வரும், 12 hours 2 days. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸும் வந்து பீட்டா வெர்ஷனில் ரிவீல் ஆயிருக்கு. கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். விவோ இந்தியாவில் அடுத்ததாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து டி சீரீஸ் அண்ட் வி சீரீஸ். பட் வி சீரீஸ்க்கு முன்னாடியே இந்தியாவில் டி சீரீஸ் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அப்கமிங் டிவைஸ் லிஸ்ட்டில் வந்து நிறைய இடங்களில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே டி சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி விவோ T1 இது வந்து அஃபோர்டபுளாக இந்தியாவில் லான்ச் ஆகி ரொம்பவே பாப்புலரான ஒரு டிவைஸாக இருக்குது. பட் இப்போது வந்து லிஸ்டிங் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் விவோ T1x சீரீஸ். விவோ T1x அப்படின்னு சொல்லும்போது வந்து இன்னுமே அஃபோர்டபுளாக இவங்க லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி குளோபலில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே வேரியன்ஸ் இந்தியாவிலையும் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. பட் குளோபல் அப்படின்னு சொல்லும்போது வந்து 4G and 5G இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் 4G and 5G ரெண்டுமே கொண்டு வராங்களா இல்லை முதல்ல 4G கொண்டு வராங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் விவோவுடைய நெக்ஸ்ட் லான்ச் இந்தியாவில் விவோ T1x அப்படின்னு தெரியுது. நத்திங் ஃபோன் 1 July 12 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இதுக்கான ப்ரீ ஆர்டர்ஸ் ஓப்பனாக ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நேற்றே டெக் அப்டேட்டில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிபியூ கேஸ் உடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து டிரான்ஸ்பரண்ட் பேக் பேனல், அதோட கிளிஃப் இன்டர்ஃபேஸ், அதாவது லைட்னிங் சார்ஜ் பண்ணும்போது லைட்னிங், நோட்டிஃபிகேஷன் வரும்போது லைட்னிங் ஆகிற மாதிரி ஒரு கிளிஃப் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரால் பண்ணது என்னது, அதாவது பேக் கேஸ் போட்டதுக்கப்புறம் வந்து பேக் பேனல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் என்ன, லைட்னிங் இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை கட் ஆன் பண்ணுறதுக்காக வந்து இப்போது வந்து நத்திங் தரப்புலேருந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக எப்படி இருக்கோ ஸ்மார்ட் ஃபோன் அதே மாதிரி வந்து அவுட்லுக் டிசைன் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் டிபியூ கேஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் இது பாக்ஸ் கூட வந்து கம்பைன் ஆகி வருமா இல்லை தனியாக பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னு தெரியல. பட் நத்திங் ஃபோன் 1 பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் வந்து பிராண்டே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா மட்டும் இல்லை, குளோபல்லையும் சாம்சங் தான் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்க தான் லீடர்ஷிப்பில் இருக்காங்க. காரணம் 3 gens ஆஃப் ஃபோல்டபிள் டிவைஸ் Z Fold and Z Flip பண்ணி இவங்க லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாமே பாப்புலராகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு. நிறைய யூனிட்ஸும் சேல் ஆகிட்டுருக்கு. பட் இந்த ஃபோல்டபிள் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா அது மாதிரி வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து அது காஸ்டிங் ஆகுது. பட் சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபிள் டிவைஸாக அஃபோர்டபுளாக
ஆக்குற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து அவங்களுடைய A சீரிஸ் கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் ஃபோல்டபிள் டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து Z சீரிஸ், சாம்சங் Z Fold, Z Flip இந்த சீரிஸ் கீழே வரும். ஆனால் இனிமேல் வந்து A Fold, A சீரிஸ் கீழே வரலாம் அப்படின்னு தெரியுது. பட் இமீடியட்டாக இவங்க லான்ச் பண்ணலாம், அடுத்த வருஷம் கூட இல்லை, 2024 வரலாம் அப்படின்னு தெரியுது. மேபி 2023 இதுக்கான ரூமர்ஸ் நமக்கு வரும். 2024 அஃபோர்டபுள் ஃபோல்டபிள் டிவைஸ் சாம்சங்குடைய A சீரிஸில் வரலாம். ASUS அடுத்த லான்ச் அவங்களுடைய கேமிங் டிவைஸ் ROG 6 லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க. இங்கே லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் குளோபல் ஜூலை 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 5 அன்றைக்கி லான்ச் ஆகுது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங் டிவைஸாக இருந்தாலும் ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸ் தான் ரிவீல் ஆயிருக்கு. அவுட்லுக் டிசைன் வந்து ஒரு ரக்டு ஃபினிஷ் தான். பட் இங்கே வந்து Snapdragon 8+ Gen 1 இதோட கொடுக்குறாங்க. கூடவே ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 165 Hz வருது. பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து மெகா பேட்ரி 5850 mAh, கூடவே 64 மெகா பிக்சல் கேமரா, IPX4 ரேட்டிங் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸோட ASUS உடைய ROG 6 கேமிங் டிவைஸ் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ரெட்மி இந்தியாவில் அவங்களுடைய பாப்புலர் சீரீஸோட கம்பேக் பண்ண போகிறாங்க. இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K சீரீஸ் தான். K சீரிஸ் லாஸ்ட்டாக 2019 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2022 கம்பேக் பண்ணுறதுனால வந்து நிறைய இடங்களில் வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி குவிஸ் மாதிரி வந்து K சீரீஸை வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி K சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K50i இந்த பேரில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ லான்ச் டேட்டும் ரிவீலாக இருக்குது. அகைன் இந்த லான்ச் டேட் வந்து பிராண்ட் கன்ஃபார்ம் பண்ணலை, ரூமர்ட் லான்ச் டேட் தான். இது இந்தியாவில் 21 ஜூலை லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் எக்ஸாக்டாக 24 ஜூலைக்கு முன்னாடியே லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹிண்ட்ஸ் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரெட்மி K50i அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குளோபலில் லான்ச் ஆச்சு இல்லையா, போக்கோ டிவைஸ், அதை தான் ரீபிராண்ட் பண்ணுறாங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 8100 கூடவே ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 144 Hz, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 5080 mAhன்னு இந்த ஃபீச்சர்ஸோட ரெட்மி K50i அஃபோர்டபுளாக இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லான்ச் டீசர் ரிவீல் ஆயிருக்கு ஃப்ளிப்கார்ட்டில். இது இன்ஃபினிக்ஸ் உடைய 5G ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் Note 12 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லி தான் வந்து கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதம் தான் ஜூலைக்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆகும். ஃப்ளிப்கார்ட்டில் லேண்டிங் பேஜ் ரிவீல் ஆனதுனால எனி டைம் நம்ம லான்ச் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை 5G டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் டைமென்சிட்டி 810 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்ஃபினிக்ஸ் தரப்புல இருந்து Note 12 5G சீரீஸ் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் லாவா வந்து அடுத்ததாக லாவா பிளேஸ் அப்படின்னு டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் ஜூலை 7 அன்னைக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. லான்ச்சுக்கு முன்னாடி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் லைவ் இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. லைவ் இமேஜஸில் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 4G டிவைஸாக லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இங்கே வந்து ஃப்ரண்ட் பேனல் ரிவீல் ஆயிருக்கு. அதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4G டிவைஸாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ லாவா பிளேஸ் இந்தியாவில் 4G டிவைஸாக லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் அவுட்லுக் அண்ட் டிசைன் பார்க்கும்போது அப்படி இல்லைனா 4G அண்ட் 5G ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் 7 ஜூலை அன்னைக்கு 4G அண்ட் 5G சேர்ந்து லான்ச் பண்ணுறாங்களா இல்லை வெறும் 4G மட்டும்தான் கொண்டு வராங்களா. இதுதான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். சாம்சங் எந்த சீரிஸ் கீழே ஃபோல்டபிள் டிவைஸ் கொண்டு வர போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Snapdragon 778+. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அரசன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப் தி டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.